Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. சுவாமிகள் பக்தர்களுக்கு அவரவர்களின் தகுதி, மனப்பக்குவம், தகுந்த மார்க்கம் இவற்றை ஒட்டியே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அளிப்பார். அவர் அன்பர்களின் பிரார்த்தனையை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் தயாபரன். எனினும் தனது பிரார்த்தனை தனக்கு உகந்ததா என்பதை பக்தனையே அறியமாட்டான் என்பதால் அவனது பூர்வ ஜன்ம சம்ஸ்காரங்களையும் நன்கு அறிந்த திரிகாலின் ஞானியான சுவாமிகள் தாமே அதை நிர்ணயித்து அவரவர் பருவம் அறிந்து அதற்கேற்ப அனுகிரகம் செய்வார். இதைத்தான் தபோவன ஊஞ்சல் தாலாட்டில் ஸ்ரீ ஞானர் தாலாட்டு என்பதில் மிகவும் அழகாக பாடுகிறார்கள். கருத்தின் நினைவெல்லாம் காலத்தில் கூடுமென்றே பருவத்தை அறிந்தழைத்த என் பரமனே தாலேலோ, கரும வினைகளெல்லாம் கட்டறுத்து உலகினருக்கு பொருத்தம் உடன் உதவும் என் புண்ணியனே தாலேலோ. பருவ காலம் தன்னை பக்தர்க்கு உரைக்கவென்றே சக்குபாய் தான் என்ற என் சத்குருவே தாலேலோ. பிரம்மச்சாரியோ, கிரகஸ்தனோ, வானப்பிரஸ்தனோ, சந்நியாசியோ அவரவர் தமது ஆசிரமத்திற்குரிய தர்மத்தை கடைபிடித்து தமது கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் என்பதே சுவாமிகளின் உபதேசம். ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்து ஸ்வகர்மத்தை செய்வதே ஈஸ்வரனுக்கு செய்யும் பூஜையாகும். அதனால் மனிதன் சித்தி அடைகிறான் என்னும் கீதோபதேசத்தை குருநாதர் பலவிதமாக பக்தர்களுக்கு தெளிவாக போதித்து வந்தார். இறுதியில் எல்லாவற்றிற்கும் மேலான கடமை கடவுளை நம்முள் அறிவதே ஆகும் என்பதே அவர் அருள்வாக்கு. எது கடமை? கடவுளை அறிவதே கடமை. கீதையில் சரம ஸ்லோகத்தில் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ என்றபடி பெருமாளிடம் செய்யும் பரிபூர்ண சரணாகதியே எல்லாவற்றிலும் மேலான தர்மம் என்பதைத்தான் கீதாச்சாரியனின் உபதேசம் அல்லவா? அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தானே இந்த குருமூர்த்தியாக வந்திருக்கிறார். அந்த தத்துவத்தையே நாம் சுலபமாக அறியுமாறு உபதேசிக்கிறார். அவர் நிச்சயமாக நமது பாபங்களை நீக்கி இங்கேயே மோட்சத்தை அருளுவார் என்பது திண்ணம். வெகு காலமாக நடுத்தர வயதான பக்தன் ஒருவர் சுவாமிகளிடம் தபோவனத்தில் குற்றேவல் செய்து கொண்டிருந்தான். அவன் சுவாமிகளிடம் தனக்கு சந்நியாசம் கொடுக்க வேண்டும் என்று அவரை நிர்பந்தித்து கொண்டிருந்தான். அந்த பக்தனது பிரார்த்தனை நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. எனவே அவனுக்கு தக்கபடி புத்தி புகட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது என அறிந்த சுவாமி அந்த பக்தனை பார்த்து, சந்நியாசம் என்றால் அதற்கு தகுதி ஏதும் தேவையில்லையா? அது தோட்டத்தில் செடியில் காய்க்கும் கத்திரிக்காயா உனக்கு பறித்து கொடுப்பதற்கு? இங்கு நம் பக்தன் ஒருவன், அந்த கொத்து வேலை செய்பவன் இருக்கிறானே, அவனே சந்நியாச ஆசிரமத்திற்கு ஏற்றவன், அதற்கான நல்ல தகுதி உடையவன். ஏனெனில் அவன் தினசரி இரவு 2 மணிக்கே கண்விழித்து எழுந்து உடனே குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து விடியும் வரை பகவானை தியானம் செய்கிறான். சிறந்த புலன் அடக்கம் உடையவன். குறிப்பறிந்து குற்றேவல் அனைத்தையும் நன்றாக செய்து முடிப்பான். கிடைத்த உணவை உண்டு திருப்தி அடைவான். சதா பகவன் நாம ஸ்மரணையுடன் மாலை வரை கட்டிட வேலை யாவற்றையும் செய்து முடிப்பான். மாலையில் ஸ்நானம் செய்து நெற்றியில் விபூதி தரித்து கோவிலை வலம் வந்து அதன் பின் யாருடன் கலந்து பழகாமல் தனித்து ஏகாந்தமாய் தியான நிலையில் அமர்ந்து விடுவான். என்னிடம் வந்து ஒரு நாளும் ஒன்றுமே கேட்டது இல்லை. இரவு நேரத்தில் போஜனம் செய்வதில்லை. வைராகியசாலி. இப்படி தவ வாழ்க்கையில் தன் வாழ்நாளை நடத்தி வரும் அவன் தனக்கு சந்நியாசம் வேண்டுமென்று கேட்டால் அதற்கு உண்மையான பொருள் உண்டு. அவனோ ஏதும் வாய் திறந்து கேட்பதில்லை. சந்நியாசம் என்பது கேட்டு பெற வேண்டிய நிலையா? ஏதோ உணவுப் பொருளை கேட்டு வாங்கிக் கொள்வதை போல சந்நியாசம் கேட்கக்கூடாது. மரம் பழுத்தால் வௌவாலை வாவ் என்று கூவி அழைப்பாரும் உண்டோ என உயர்ந்த அறநெறியை அந்த பக்தனுக்கு அவனுக்கு புரியும் விதத்தில் நம் ஐயன் அன்புடன் விளக்கம் கூறினார். சந்நியாசம் என்பது உள்ளத்தை எழும் அகப்பசி. அது தானே பக்குவமாகி வெளியாகும் வைராகிய சுடருளி என்பதை தெளிவாக விளக்கினார். சுவாமிகள் இந்த இடத்தில் ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேண்டும், சந்நியாச ஆசிரமத்துக்கான லட்சணங்கள் என்ன என்பதை தெளிவாக மனதில் பதியும்படி அழகாக விவரிக்கிறார். காஷாய துண்டும் சிகை நீக்கமும் மட்டும் சந்நியாசமாகாது. சிறந்த புலனடக்கம், வைராகியம், சதா பகவத் தியானம், சர்வசங்க பரித்தியாகம் செய்து
சதா நிஷ்டையில் ஈடுபடக்கூடிய அந்தர்முகத்துவம் இவையே அந்த அகத்துறவின் லட்சணங்கள். துறவு என்ன என்பதையும் அதன் மகிமை என்ன என்பதையும் கூறும் சுவாமிகளின் திருவாக்கு, அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று என் தாய் பராபரனே என்று தாய்மானவர் வெளித்துறவை விட அந்த கரண துறவே சிறந்தது என்றார். துறவிலே 3 பிரிவுகள்: தேசம், மனைவி, மக்கள், சுற்றம், ஜாதி, குலம், பொருள் இவற்றை விட்டுவிட்டு செல்வது ஒரு துறவு. அடுத்து 5 புலன்களையும் அடக்கி அகமுக நாட்டத்தில் இருப்பது 2வது. அந்த மனமும் ரசித்து உள்ள பொருளை உள்ளபடியே காண்பது 3வது. அதுவே ஒப்பற்ற துறவு. இவற்றில் முதல் துறவு வந்தாலே விசேஷம் என்றார்கள். முதல் படி வந்தாலே முக்தியும் கை வந்ததாமே. முதல் துறவு வருவதே பெரும் புண்ணியத்தினால்தான். காவி கட்டி பூலோகத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் துறவிகளை தேவ ரிஷி கணங்கள் கவனிப்பார்கள். காவி நிறத்தை கண்டவுடன் அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவார்கள். ஆமாம், சுவாமிகள் மற்றொரு இடத்தில் திருஷ்ய விவேகம் என்னும் கிரந்தத்தில் கூறப்படும் பாஹ்ய திருசியானுவிந்த விகற்ப சமாதியையும் பாஹ்ய சப்தானுவித்த சவிகற்ப சமாதியையும் அவ்விரண்டு அனுபவத்தால் அலையற்ற சமுத்திரம் போல் அகண்டமாயும் சலனமற்றும் இருக்கும் பாஹ்ய நிர்விகற்ப சமாதி, இம்மூன்றையும் சேர்த்து புறத்துறவு என்கிறார். அவ்வாறே ஆந்தர திருசியானுவித்த விகற்ப சமாதியையும் ஆந்தர சப்தானுவித்த சவிகற்ப சமாதியையும் இவற்றால் ஏற்படும் ஸ்வானுபவத்தின் வேகத்தினால் திருஷ்யம் சப்தம் இவ்விரண்டையும் விட்டு காற்றோட்டம் இல்லாத இடத்தில் உள்ள தீபம் போல் சலனமற்று இருப்பதாகிய ஆந்தர நிர்விகற்ப சமாதி, இம்மூன்றையும் சேர்த்து அகத்துறவு என்கிறார். அதாவது திருக திருஷ்ய விவேகம் என்னும் நூலில் குறிக்கப்படும் 6 வித சமாதி நிலைகளை அபியாசம் செய்பவனே துறவி என்பது சுவாமிகளின் கருத்தாகும். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்ற விதமாக தப்போவனத்தில் சந்நியாசிகள் சதா நிஷ்டையில் தியானத்தில் ஏகாந்தமாய் தனித்திருப்பதையே சுவாமிகள் விரும்பினார். அவர்களிடம் குரு என்கிற முறையில் வெகு கண்டிப்பாக இருப்பார். ஆனால் அவர்களிடம் பேரன்பை பொழிவார். பக்தர்கள் கொண்டு வரும் பழங்களையும் இதர இனிப்பு வகைகளையும் தானே அன்புடனும் ஆசையுடனும் துறவிகளை அழைத்து தனது திருக்கரத்தாலை தந்து சாப்பிடச் சொல்லி ஆனந்திப்பார். அவர்களது தேவைகளை தாமே பரிவுடன் கவனிப்பதுடன் மற்ற பக்தர்களும் அந்த ஆசிரமத்துக்கு தக்க மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே சந்நியாசிகளே சுவாமிகளே பெரியவாள் என்றே குறிப்பிடுவார்கள். ஒரு சமயம் சுவாமிகள் கோடகிரிக்கு சென்றிருந்தார். துறவிகளின் பிட்சைக்கு ஆசிரமத்து பக்தர் ஓரிடம் சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார். எனினும் மனதில் ஏதோ எண்ணம் தோன்றவே மறுநாளே தப்போவனம் திரும்பிவிட்டார். பிட்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய பக்தர் அதை மறந்துவிட்டதால் திருக்கோவிலிற்கு செல்ல இருந்த யத்திகளுக்கு சிவராமகிருஷ்ணய்யர் என்னும் ஆசிரமவாசி தமது வீட்டிலிருந்து பிக்ஷை அனுப்பி வைத்தார். சுவாமிகள் வந்து இறங்கியதுமே சந்நியாசிகளை பற்றி விசாரித்தார். அதற்காகவே அவர் மறுநாளே திரும்பி வந்துவிட்டார் போலும் என்று நினைக்க வாய்ப்பிருந்தது. துறவிகளுக்கு குருநாதர் காட்டிய ஆதரவிற்கு அளவே இல்லை. இதன் தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம்.